வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியல்ல இனியாவுக்கு பிறந்த நாளுன்னுட்டு அவங்க பாட்டி வாழ்த்து சொல்கிறாங்க. தாத்தா கிட்ட ஃபோன் கொடுன்ட்டு அவர்கிட்ட இவங்க சொல்கிறாங்க, பாக்யா கிட்ட பணம் கொடுங்க, அவளுக்கு ஜிமிக்கி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தேன், அவளுக்கு பிடிச்ச மாதிரி பாக்யா வாங்கிட்டு வந்துடுவா, அவகிட்ட பணம் கொடுங்க சொன்னோன்னே அவரும் சரின்னு சொல்கிறாரு. இவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. கோபி வந்து உட்காராரு. கோபி கிட்ட கேட்குறாங்க, இன்னைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்குதான்னு சொன்னோன்னே அவர் சாதாரணமாக பேசுகிறாரு. அதனால அவங்க அமைதியாயிடுறாங்க. ராதிகா காப்பி எடுத்து வந்து கொடுக்குறாங்க. இவங்க வேணாம் சொன்னால் கூட அவர் வலுக்கட்டாயமாக வாங்கி கொடுக்குறாரு. திரும்ப அவங்க கேட்டு பார்க்குறாங்க, இன்றைக்கி என்ன நாள் ஞாபகம் இருக்குதா, இன்றைக்கி என்னென்ன வேலை இருக்குதுன்னு கேட்டவொடனே அவர் சாதாரணமாக சொல்கிறாரு. அதனால் அவங்க அமைதியாகிடுறாங்க. இதே நேரத்தில் பாக்யா வீட்டில் எல்லோரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஜெனியும் செழினும் போயிட்டு இவங்களுக்கு கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. 19வது வயசு பிறந்தநாளுன்றதுனால 19 பொருள் வாங்கிட்டு வந்திருக்கன்ட்டு இவங்களும் அதில் ஒன்று எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் பார்த்தா மோதிரம் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது என்னன்ட்டு இவங்க நன்றி சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் காட்டுறாங்க. எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அவங்களுக்கு அந்த நேரத்தில் மெசேஜ் வருது. மெசேஜை பார்த்து அமைதியாகிடுறாங்க. ஏன் ஒரு மாதிரி ஆகிட்டேன்ட்டு பாக்யா கேட்குறாங்க. அப்பா எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுவார், நானும் எதிர்பார்த்தேன். எப்பயுமே ஒவ்வொரு தடவை பிறந்த நாளுக்கு அவர் தான் முதல்ல எனக்கு விஷ் பண்ணுவார். ஆனால் இந்த தடவை எனக்கு மெசேஜ் கூட பண்ணலான்ட்டு இவங்க வருத்தப்படுறாங்க. இவளுக்கு பிறந்தநாள் வாழ்த்து அவளோட பிறந்தநாள் கூட ஞாபகம் இல்லாமல் அப்படி என்ன வேலை அவனுக்குன்ட்டு தாத்தாவும் திட்டுறாரு. பாக்கியா சொல்கிறாங்க, ஏதாவது வேலையில் மறந்துருப்பார், உனக்கு மெசேஜ் பண்ணுவார், நீ கவலைப்படாதுன்ட்டு. இவங்க எல்லாம் வந்து சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவர் அது வரலாம் பண்ணல. அதனால் இவங்களே கோவத்தோட ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணாக்கா அவர் பேசினா கூட இவங்க பேச மாட்டுறாங்க. என்னம்மா ஏன் ஃபோன் பண்ணிவிட்டு பேச மாட்டேன்னு கேட்டோன்னே, இன்றைக்கி என்ன நாள் ஞாபகம் இருக்குதா டாடின்னு கேட்டோன்னே, என்ன நாள்மான்ட்டு அவர் சாதாரணமாக கேட்குறாரு. இன்றைக்கி என்னோடய பிறந்தநாள் டாடின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அவர் ஷாக் ஆகிறாரு. மறந்துட்டமான்னுட்டு அவர் ஷாக் ஆகிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. அவங்க கோச்சிக்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க, சாயங்காலம் ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், வந்துருங்க சொன்னோன்னே சரிம்மான்ட்டு அவரும் டென்ஷன் ஆகிறாரு. நான் எப்படி இதெல்லாம் மறந்தேன்ட்டு அவர் நினைக்கிறாரு. பாக்யாவோட ஹோட்டலில் பழனிசாமி வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இவங்க வந்து சொல்கிறாங்க, இனியாவுக்கு பிறந்தநாள், அதனால் உங்ககிட்ட கேக் ஆர்டர் பண்ணணுன்ட்டு. அப்படியா மேடம்ட்டு வாழ்த்து சொல்லும்போது சாயங்காலம் ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், நீங்கள் வந்துடுங்க, குடும்பத்தோடு வந்துடுங்க, அம்மா கிட்ட கூட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன், நீங்களும் வந்துடுங்க, கேக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடணும்னு சொன்னோன்னே சரி மேடம், அவங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்கும் சொன்னாக்கா அதோட சூப்பராகவே பண்ணி எடுத்து வந்துடுன்ட்டு இவர் சொல்கிறாரு. இதே நேரத்தில் பழனிசாமி வீட்டில் அவங்க அம்மா அவங்க அக்கா பையன் இருக்காங்க. அவங்க அக்கா சொல்கிறாங்க, இன்றைக்கி இனியாவோட பிறந்தநாள் நம்ம போகணும் சொல்லும்போது நானும் வருவேன்ட்டு, நீ வராது நான் சொல்லும்போது அவள் என்னோடய ஃப்ரெண்டு நானும் வருவேன்ட்டு அவரும் ரெடி ஆகிறதுக்காக கிளம்பிடுறாரு. அப்போ அவங்க அக்கா சொல்கிறாங்க, இன்றைக்கி போயிட்டு பழனிசாமிக்கும் பாக்யாவுக்கும் சம்மந்தம் பேசி முடிச்சணுன்ட்டு. அதுக்கு அவங்க அம்மா பதறி போகிறாங்க. வேணாம், அவன் தான் சொல்லியிருக்கால, நான் எதுவும் சொல்லாத வரல, நீ எதுவும் பேசக்கூடாதுன்ட்டு. சொல்ல வேணாங்க, எதுவும் போய் பேசுறது வேணாம் சொல்லும்போது இவங்க கேட்க மாட்டுறாங்க. இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது, அதனால் பேசலான்ட்டு அவங்க சொல்கிறாங்க. பாக்யா வீட்டில் எல்லோரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க தாத்தா பாட்டி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இனியாவுக்கு நெத்தியில் பொட்டு வச்சு விட்டுறாங்க. அப்போ பாக்யா கிட்ட இவங்க ஜிமிக்கி வாங்கிட்டு வர சொன்னதை வாங்கி இனியாக்கிட்ட கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. இவங்க உள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் பழனிசாமியோட குடும்பத்துலேருந்து அவங்க அம்மா, அவங்க அக்கா, அவங்க பையன்லாம் வராங்க. வந்துட்டு அவர் பார்க் பண்ணுறதுக்காக போய்ட்றாரு. இவங்க வந்து வாசலில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, இன்றைக்கி நம்ம பழனிசாமியோட கல்யாணத்தை பற்றி பாக்யாது பேசாமல் போக முடியாதுன்னுட்டு வேணான்ட்டு இவங்க சொல்கிறாங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது டென்ஷனாக வரார் கோபி. அப்போ நம்ம வரும்போதே தட்டு பூ பழத்தோடு வந்திருக்கணுன்ட்டு. அதை கேட்டு அவர் ஷாக் ஆகிட்டு, பதினாலுக்காக தட்டு பூ பழம் சொல்கிறீங்கன்ட்டு கேட்கும்போது இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் தான் 2வது கல்யாணம் பண்ணிட்டீங்க, சந்தோஷமாக வாழ்கிறீங்களே, ஆனால் பாக்யா பாவம் தனியாக இருக்காங்க. என்னோடய தம்பிக்கும் பாக்யாவுக்கும் சம்மந்தம் பேசலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களோட பையனெல்லாம் என் தம்பி நல்லாவே பார்த்துக்குவான், அவனுக்கு ரொம்ப பாசம்ன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. அதை கேட்டு அவர் ஷாக் ஆகிட்டு உள்ளே கிளம்புறாரு. உள்ளே வந்தால் அவங்க அம்மா எல்லாம் சந்தோஷமாக உட்காந்து பேசி இந்த இடத்துல பழனிசாமியும் வந்துட்டுருக்காரு. இவங்கெல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அதை பார்த்து ஒரு ஷாக் ஆகிட்டு உள்ளே வராரு. வாங்கினேன்ட்டு பழனிசாமி எல்லாருக்குமே குடிக்கிறதுக்கு எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா பழனிசாமியோட அம்மாவும் அவங்க அக்காவும் உள்ளே வராங்க. வந்த உடனே இனி அவங்க கிஃப்ட் கொடுக்குறாங்க. அவங்ககிட்டயும் அவங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு இவங்களும் வாழ்த்து சொல்கிறாங்க. எல்லோரும் உட்காந்து கலகலன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பழனிசாமியோட அக்கா பையன் உள்ளே வராரு. கோபி இருக்கிறத பார்த்து அவர் ஷாக் ஆகிறாரு. முதல்ல இனியாவையும் விமலாவும் பார்த்து 2 பேரும் பேச வேணாம் அவர் திட்டிருக்காரு. அதனால் இனியாவும் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இவங்க 3 பேருமே பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் முழிக்கிறாங்க. இவரும் உள்ளே வராரு. இனியா கிட்ட வந்துட்டு வாழ்த்து சொல்கிறாரு, கையை குலுக்குறாரு. அதை பார்த்தது கோபி ஷாக் ஆகுறாரு. எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சரி கேக்கு கட் பண்ணிடலாமான்னுட்டு கேக் எடுத்து வந்து வச்சு எல்லோரும் கட் பண்ணுறாங்க. இனியா எல்லாருக்குமே ஊட்டி விடுறாங்க. கோபி தனக்கு தான் முதல்ல வந்து ஊட்டி விடுவாருன்ட்டு
ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் இனி எல்லாருக்கும் ஊட்டி விட்டுட்டு கடைசியாக கோபி வெளியே கிளம்புற நேரத்தில் அவங்க கூப்பிட்றாங்க, வாங்க டாடி எங்கே கிளம்பிட்டீங்கன்ட்டு அவருக்கும் ஊட்டி விட்டு இவரும் வாழ்த்து சொல்கிறாரு. எல்லாருமே கேக் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போது கேக் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்ட்டு எல்லாருமே சொல்லும்போது ஆமாம் ஆமாம் ரொம்ப நல்லா இருக்குதுன்ட்டு கோபியை சொல்கிறாரு. அண்ணே நாங்கள் தானே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு கடையில் நின்றுட்டு அவர் சொல்லிடுறாரு. அதுக்கு எடுத்து கோபிக்கு வாமிட்டு வர மாதிரி ஆகுது. அவர் உள்ளே போயிட்டு துப்பிட்டு வந்து உட்காராரு. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் எடுத்துன்னு வந்து எல்லாரும் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல பழனிசாமியோட அக்கா சொல்கிறாங்க, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசலாம்னு நினச்சேன், தம்பியை பற்றி தானிட்டு. அதை கேட்டு அவங்க தம்பி ஷாக் ஆகுறாரு. ஏன்க்கா இந்த நேரத்தில் இதெல்லாம் எதுக்காக பேசணுன்ட்டு. வேறு ஒன்றும் இல்லை, என்னோட தம்பியோட கல்யாணத்தை பற்றி தான் பேசணுன்ட்டு. எதுக்கு கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க விடுக்கானும் போது அவங்க அந்த நேரத்தில் குறுக்க பாக்யா ஸ்நாக்ஸ் எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்கன்னுட்டு எல்லாருமே அந்த பேச்சு நிறுத்திடுறாங்க. திரும்பவும் ஆரம்பிக்கும் போதெல்லாம் பழனிசாமி தடுக்கிறாரு. என்னமோ சொல்லணும்னு சொன்னீங்களா சொல்லுங்கன்ட்டு பாக்யாவோட மாமியாரும் சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் இல்லை, எனக்கு பாக்யா மாதிரி நல்லா சமையல் தெரிஞ்ச பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அக்கா சொல்ல வருவாங்க, அவ்வளோதான்ட்டு அவர் தடுத்துடுறாரு. பழனிச்சாமியோட அக்காவும் அம்மாவும் கை கழுவுறதுக்காக வராங்க. அவங்க இன்றைக்கி நான் பேசலான்னு பார்த்தேன்னா நேரம் சரியாகவே அமையலன்ட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு இவங்க திரும்பும்போது இங்கே கோபி வந்து நிற்கிறாரு. அவர் பார்த்து இவங்க பேசுறதை பார்த்து ஷாக் ஆகிட்டு முடிச்சுக்கிட்டு வெறுப்பாகவும் அவரோட ஸ்டைலில் அவர் புலம்புறாரு. இவங்க பார்த்து தான் ஒரு ஷாக் ஆகிட்டு நான் தண்ணி குடிக்க வந்தேன்ட்டு சமாளிக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து உட்காராரு. அந்த நேரத்தில் பழனிச்சாமியோட அக்கா பையன் விமலுக்கு ஃபோன் வருதுன்னு அவர் வெளியில் வராரு. கோபி வந்து திட்டுறாரு, நீ எதுக்காக இங்கே வந்தன்ட்டு. இனி என்னோடய ஃப்ரெண்டு வந்தேன்னு சொல்லும்போது நீ எதுக்காக வரணும், 2 பேரும் பேசக்கூடாது பழகக்கூடாது சொல்லியிருக்க, எதுக்காக வந்தன்ட்டு திட்டும்போது அப்போ பழனிச்சாமி அக்கா பையனா நீன்னு கேட்டவுடனே ஆமான்னு சொல்கிறாரு. இவருக்கு இப்போ தான் தெரியுது இவர் பழனிச்சாமியோட அக்கா பையன்ட்டு. அது கேட்டு அவர் ஷாக் ஆகிட்டு திட்டிட்டு இதுக்கு மேலே 2 பேரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து உட்காராரு. திரும்ப இனியா கூட்டிகிட்டு வந்துட்டு 2 பேரும் பேசக்கூடாதுன்ட்டு திரும்ப மிரட்டுறாரு. அவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் ஞாபகம் வச்சுன்னு என்ன திட்டுங்க, ஆனால் என்னோடய பிறந்த நாள் மட்டும் நீங்கள் மறந்துட்டீங்களான்ட்டு அவங்க திட்டிட்டு உள்ளே வந்துடுறாங்க. எல்லாரும் உட்காந்து பழனிசாமி கூட ரொம்ப கலகலப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. செல்வியும் வந்திருக்காங்க. அவங்களும் இனியாவுக்கு கிஃப்ட் எடுத்து வந்து கொடுத்து அவங்களும் ஆசீர்வாதம் பண்ணி சந்தோஷமாக வாழ்த்து சொல்கிறாங்க. கோபி கிளம்புறாரு. கிளம்புனத்தில் இனியா கூப்பிட்டு திரும்பவும் வாழ்த்து சொல்லிவிட்டு திரும்ப அந்த பையன் கூட பேசக்கூடாதுன்ட்டு அவர் திரும்ப கண்டிஷனாக சொல்லிவிட்டு அவங்க அம்மா கூப்பிட்றாரு. வந்து அவங்க நான் அப்புறம் வரேன்றாங்க. அதனால் அவர் கிளம்பிடுறாரு. வெளியே கிளம்புனத்தில் எல்லாருமே உள்ளே சந்தோஷமாக பேசி சிரிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் ஒத்துமையாக இந்த மாதிரி கும்பலாக இருக்கிறாங்களேன்ட்டு கோபி தாமாட்ட ரொம்ப தனிமையாக உணர்றான்ட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது முகம். ஒரு வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. நைட் ஆகுது. அவங்க அம்மாவுக்கு ஒரு மாத்திரை கொடுக்குறாரு. வேறு ஏதாவது வேணுமான்னு கேட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் ராதிகாவோட அம்மா ராதிகா கிட்டே கேட்குறாங்க, நாளைக்கு நீங்கள் ஸ்கேன் பண்ணுறதுக்காக போகணும்னு சொன்னீங்க, யார் கூட போகிற, நீ நானும் போகிறதா மாப்பிள்ளை கூட போகிறேன்னு கேட்டோன்னே அவர் கூட தான் போகணும், முதல் தடவை ஸ்கேன் பண்ண போகும்போதுன்னு சொல்கிறாங்க. அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்து அவங்க அம்மா தான் முக்கியம்னு நினைக்கிறாரு. ஆனால் நான் நம்பலாம் போவோன்ட்டு நான் நினைக்கிறேன்னு தோணுதுன்றாங்க. அதனால் அவங்க வந்துட்டு கோபிக்கிட்டே கேட்குறாங்க, நாளைக்கு ஸ்கேன் பண்ணுறதுக்காக போகணும் ஞாபகம் இருக்குதான்னு கேட்டோன்னே அவர் மறந்துட்டேன், இப்போ நீ சொல்ல இருக்குல்ல போகலான்னிட்டு, நீங்கள் பண்ணுறதை பார்த்து அப்படி தெரியல மாப்பிள்ளை, உங்களுக்கு வேறு வேலைலாம் முக்கியமாக தெரியுது, இவ கூட போவீங்களா இல்லையா தெரியும் சொல்லும்போது எந்த வேலை இருந்தாலும் நான் ஒதுக்கி வச்சுட்டு அவளை கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு சொல்லும்போது ராதிகா போயிடுறாங்க. இந்த இடத்துல கோபி அவங்க அம்மா உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது கோபி சொல்கிறாரு அவங்க அம்மா கிட்ட, அவள் முதல் தடவை ஸ்கேன் பண்ண போனோம், அதனால தான் நாளைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது அதே ஏன்டா என்கிட்ட சொல்கிறேன்ட்டு, இல்லைம்மா சும்மா சொல்லணுமே சொல்லன்ட்டு. அப்போ இவங்க சொல்கிறாங்க, நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, நான் முன்ன சொன்ன மாதிரி தான், உனக்கு இந்த குழந்தை பிறந்ததுக்குள்ளே அவன் வளர்ந்து நிற்காங்காட்டி வயசாகிடும், அதுக்கப்புறமா உனக்கு ஆரோக்கியம் சரியாக இருக்குமா அவனை கவனிக்கிறதுக்கு, எனக்கு அது தேவையான்ட்டு நான் நினைக்கிறேன்ட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க. இவர் இன்றைக்கி நடந்த விஷயங்க எல்லாத்தையுமே யோசனை பண்ணுறாரு. இனியா அந்த பையனும் பேசுகிறதும் பழனிசாமிக்கு அவங்க அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ட்டு பேசுகிறதும் ஒவ்வொரு விஷயங்களும் எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து ஒரு டென்ஷன் ஆகுறாரு. பொழுது வடிஞ்சு பாக்யா வந்துட்டு ஒரு ஆர்டர் வந்திருக்குது, சமையல் நம்மக்கிட்ட பார்த்துக்கலாம், ஆனால் கேக் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, பழனிசாமிகிட்ட சொல்லிட்டு வரேன்ட்டு செல்விக்கிட்ட சொல்லிட்டு அவங்க வராங்க. பழனிசாமிகிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் கோபி ஹோட்டலுக்கு வராரு. வந்தாக அவங்க பாக்யா இல்லை செல்வி கிட்டே கேட்டவுடனே பழனிசாமி பக்கத்தில் தான் கடை ஓப்பன் பண்ணியிருக்காரு, அதனால் அவங்க கடல் தான் போயிருக்காங்க பேசுகிறதுக்காக சொன்னவொன்னே அவர் ஷாக் ஆகிட்டு அங்கே வராரு. அங்கே பார்த்தா 2 பேரும் கேக் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்துட்டு இதை பார்த்து எரிச்சலாக விருப்பம் புலம்பிட்டு பாக்யா கிட்டே சொல்கிறாரு, கொஞ்சம் தனியாக பேசணும் வான்ட்டு. அவங்களும் வராங்க. வந்தவுடனே என்ன விஷயம், அத்தை பற்றி பேச வந்தீங்களான்னு கொண்டேன். இல்லை அத்தை பற்றி நான் எதுக்காக பேசணும், அவங்க என் கூட தான் இருக்காங்க, அதை பற்றி ஒன்றும் பேசவில்லை, நீங்கள் 2 பேர் சேர்ந்து என்ன முடிவு எடுத்திருக்கீங்க, பழனிச்சாமியோட அம்மாவும் அவங்க அக்காவும் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பேசியிருக்காங்க, நீங்கள் இவ்வளோ நாளாக ஊர் சுத்தம் இருந்தாலும் போதலன்னுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக முடிவு எடுத்திருக்கீங்களா, என்னோடய பையன் பசங்கள்லாம் என்ன கதி ஆகுறதுன்ட்டு இவர் சொல்கிறாரு. அதை கேட்டு அவங்க ஷாக் ஆகிறாங்க, என்ன பேசிக்கிட்டு இருக்கீன்ட்டு. ஆமாம் அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க, என்கிட்டயே சொல்கிறாங்க, அதை நானும் கேட்டேன், என்ன நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணுறதா அந்த முடிவு எடுத்திருக்கீங்களா, உனக்கு கல்யாணம் பண்ணுற வயசான்ட்டு அவர் கேட்குறாரு. அதை கேட்டு அவங்க ஷாக் ஆகிட்டு திட்டுறாங்க. 2 பேரும் கொஞ்ச நேரம் வாக்குவாதம் நடக்குது. அவங்க என்கிட்டயே சொல்கிறாங்க, உனக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறான்னுட்டு, நீங்கள் கல்யாணம் பண்ணுறதா தான்
முடிவு எடுத்துட்டிங்களான்ட்டு இவர் திட்டுறாரு. அவங்க ஷாக் ஆகுறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.